அன்புக்குரியவர்களே, திருக்குரான் சுட்டி காட்டுகிறது, ஃபமன் சக்குலத் மவாசீனுகு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா ஒமன் ஹஃபத் மவாசீனுகு ஃபஹும்முஹு ஹாவியா. யாருடைய இடைத்தட்டு கனமாக இருக்கிறதோ அவர்கள் மனதுக்கு வந்த வாழ்க்கையை வாழ்வார்கள். யாருடைய இடைத்தட்டு கனம் இல்லாமல் லேசாக இருக்கிறதோ அவர்கள் நரக படுகொழியிலே வீழ்வார்கள் என்பதாக திருக்குரான் சுட்டி காட்டுகிறது. அப்போ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெயிட்டான ஆள் நம்ம யாரை பார்க்குறோம்னா, யார்கிட்ட செல்வம், செல்வாக்கு, ஆட்சி, அதிகாரம், பந்தா இவையெல்லாம் இருக்கிறதோ இவங்களை வந்து வெயிட் பார்ட்டி அப்படிங்கிறோம், வெயிட்டான ஆளுன்றான். ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் யார் வெயிட்டாக இருப்பாங்க தெரியுமா? யாருடைய அறச்செயல்கள், யாருடைய செயல்கள், நல்ல செயல்கள் அதிகமாக இருக்கிறதோ, எடை கூடுதலாக இருக்கிறதோ அவர்கள்தான் மனதுக்கு வந்த வாழ்க்கை. அப்போது நல்ல செயல்களை செய்து நம்முடைய எடையை கூட்டுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். தீய செயல்களை விட்டு விலகி நிற்போம். இறைவன் கருணை புரிவான்.